திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசி. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவல்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று அறிவித்திருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று பார்த்தாலும் அகில இந்திய அளவில் ஒப்பிடும்போதும், முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நடந்த குற்றங்களை ஒப்பிடும்போதும், தற்போது இருக்கக்கூடிய அதிமுகவின் 3 ஆண்டு கால ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவு என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக வரதட்சணை கொலைகள் மற்றும் பாலியல் வன்முறைகள், இந்த 2 பிரிவிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாதியாக கடந்த 3 ஆண்டுகளில் குறைந்துள்ளன என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும், கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன, செயின் பறிப்பு போன்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன என்றும் குறை சொல்லி பேசியிருக்கிறார்கள். அந்த விமர்சனத்தை முதலமைச்சர் நிராகரித்திருக்கிறார். கொலை போன்ற சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடக்கூடிய விஷயங்களை பொது அமைதியை குழைத்துவிட்ட ஒரு செயலாக பார்க்க முடியாது என்றும் அவர் கருதியிருக்கிறார். இது தொடர்பாக நாம் இன்றைக்கு விவாதிக்கவிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு தேமுதிகவுக்கு தகுதி இல்லை என்றும் முதலமைச்சர் விமர்சனம் செய்திருக்கிறார். இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பாக அகில இந்திய அளவில் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. டெல்லியில் பாலியல் வன்முறைக்கு ஒரு பெண் ஆளாக்கப்பட்ட நிலையில் நாடே கொந்தளித்து எழுந்த ஒரு நிலையில் அது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் அரங்கேறி இருக்கின்றன. அரசாங்கங்கள் இது தொடர்பாக பல பதில்களையும் சில முனைப்பான நடவடிக்கைகளையும் எடுத்ததாக அறிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றம் நிறைந்திருக்கின்றன. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலத்திலே தமிழகம்தான் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வாதம் எந்த அளவுக்கு ஏற்புடையது என்பதை பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் திமுகவின் தலைமை கழக வழக்கறிஞர் திரு பரந்தாமன், அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி கே பாலபாரதி, சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் ஆகியோர் இவர்களோடு கேள்விகளோடு பார்வையாளர் இருக்கிறார்கள். நாம் விவாதிக்கலாம். வணக்கம். முதற்கட்டமாக 4 பேருடைய கருத்தையும் பதிவு செய்யுங்கள். முதலமைச்சர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கின்றன தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கருத்தை இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அதற்காக ஏராளமான புள்ளி விவரங்களையும் தன்னுடைய வாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அளித்திருக்கிறார். அந்த வகையில் குற்றங்கள் குறைந்திருக்கின்றன அப்படின்ற வாதம் ஒரு உண்மையான கூற்றா அல்லது உண்மைக்கு புறம்பானதா? உங்களுடைய பார்வை என்ன என்பதை பற்றி நால்வரும் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய கருத்து. முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற புள்ளி விவரங்களே நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட்ஸ்க்கு எதிரான ஒரு புள்ளி விவரமாக தான் கொடுத்திருக்கிறார்கள். வெறும் சட்டமன்றத்திலே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் கொடுத்துவிட்டு அவர்கள் என்னுடைய ஆட்சியிலே குற்றங்கள் எல்லாம் குறைந்திருக்கிறது என்று சொல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். தவிர நடைமுறையில் அத்தகைய குற்றங்கள் எல்லாம் குறைந்த பாடில்லை. இவை அன்றாடம் பத்திரிகைகள் படிக்கிற பொதுமக்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆக முதலமைச்சருடைய பேச்சு இன்றைக்கு அது முற்றிலும் பொய்க்கூற்று. அது என்னுடைய பின்னர் இருக்கக்கூடிய விவாதங்களில் அதை நான் அடிப்படை ஆதாரங்களோடு எடுத்து வைக்க முற்படுகிறேன். திருக்குமார், உங்களுடைய கருத்து. அதாவது குற்றங்கள் முற்றிலும் தடுக்க முடியாது, குற்றங்களை குறைக்க வேண்டும், அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய செய்யக்கூடிய பணி. அதை இந்த அரசாங்கம் சிறப்பாக செய்திருக்கிறது. கடந்த ஆட்சியில் நடந்த குற்றங்களை விட பொது அமைதிக்கும் சட்டம் ஒழுங்குக்கு சீர்கேட்டையும் ஏற்படுத்திய அந்த சம்பவங்கள் இந்த ஆட்சியில குறைந்திருக்கின்றன. அது பெண்கள் பாதிக்கப்பட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் பொதுவாக அந்த குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த குற்றங்களை செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் முன்னணியில் இருக்கிறோம். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் சட்ட நடவடிக்கைகள் சீராக எடுக்கப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஒழுங்காக இருக்கிறது என்பதுதான் முதலமைச்சருடைய கருத்தாக இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலபாரதி, உங்களுடைய கருத்து என்ன? இதில்
முதலமைச்சர் அவர்களுடைய பதிலுரையின் போது நானும் சட்டமன்றத்தில் இருந்தேன். கொஞ்சம் கவலை தரக்கூடிய பதிலாக தான் இருந்தது. கொஞ்சம் அல்ல, நிறையவே கவலை தரக்கூடிய விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக குறைந்திருக்கின்றன அப்படின்றது ஏன் உங்களுக்கு கவலை தருகிறது? குறிப்பாக அது யதார்த்த நிலையிலிருந்து சொல்லப்பட்ட உண்மையான தகவலாக தெரியல. ஏன்னா குற்றங்கள் இன்றைக்கு பெருகிட்டே இருக்கு. குற்றங்கள் பெருகுதுன்னா அது அரசு ஏதோ திட்டமிட்டு குற்றத்தை வளர்க்கிறதாக சொல்வதாக அர்த்தம் அல்ல. குற்றமில்லாத சமுதாயத்தை கடவுளே படைக்கல. அப்போ எல்லா அரசுகளும் எல்லா சமூக அமைப்புலையும் குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. அது இந்த காலங்களில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா, காவல்துறையால் முடிந்திருக்கா அப்படின்னு பார்த்தா காவல்துறையையும் கடந்து இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு. அப்போ அதுக்குரிய காரணங்களை சபையில் விவாதிக்க முடியல. அதற்குரிய தன்மையோடு முதலமைச்சர்களுடைய பதிலுரையும் அமையல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பற்றி விவாதிக்கவே முடியலன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. சரி, உங்களுடைய கருத்து என்ன? குற்றங்கள் குறைந்திருக்கான இந்த மாதிரி புள்ளி விவரங்களை முற்றிலும் தவறுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. புள்ளி விவரங்கள்ல உள்ள ப்ராப்ளமே அதுதான். ஒரு புள்ளி விவரத்தை ஒருவர் வைக்கிறாருன்னா அது முற்றிலுமா தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது தவறு தான். ஏன்னா எந்த கோணத்துல அந்த புள்ளி விவரம் எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றம்னு தனியே, குற்றங்கள்னு பொதுவாக சொல்ல முடியாது. பெட்டி கிரைம்ஸ் எவ்வளவு, எத்தனை மர்டர்ஸ், எத்தனை வேற மாதிரியான கிரைம்ஸ், எத்தனை பெண்களுக்கு எதிரான வல்லுறவு குற்றங்கள், எத்தனை பெண்களுக்கு எதிரான மற்ற குற்றங்கள், டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரியான குற்றங்கள் எத்தனை, இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் தனித்தனியாக எடுத்து ஒரு ஸ்டேட்டினுடைய பொருளாதார நிலையிலிருந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறதுல ஆரம்பிச்சு குற்றத்தின் பின்னணி பல டைமென்ஷன் இருக்கு. அதனால பொதுவாக ஒரு இதை சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் சரியா போச்சுன்னு சொல்றதோ இல்ல குற்றம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றதோ சரியானதாக இருக்காது. முதலமைச்சருடைய கூற்று உங்களை பொறுத்தவரையிலும் குற்றம் குறைந்திருக்கிறது அப்படின்ற வாதம் உங்களுக்கு ஏற்படுகிறதா? குறைந்திருக்குன்னு சொல்ல முடியாது. குற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு வளர்ந்த மாநிலம், இந்தியாவிலேயே ஒரு வளர்ந்த மாநிலத்துல தமிழ்நாடு ஒண்ணு. அப்போ வளர்ந்த மாநிலத்துல குற்றங்கள் ஏன் இந்த அளவு இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். அது கவலைக்குரிய விஷயம். சரி, ரெண்டாவதுங்க, சட்டமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காவல்துறை மானியத்தில் அந்த ஒரு விவாதம் நடக்கிற பொழுது ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது, குற்றங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது, அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன ஒரு அவையில் அவர் முன்வைக்கிற பொழுது ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த அவையில் இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்லக்கூடியவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு நடந்திருக்கிறதா இல்லையா, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு வழக்கம் போல் முதலமைச்சர் அவர்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கான தகுதி இந்த உறுப்பினருக்கு இல்லை என்று சொல்லுகிறார். இது எந்த விதத்தில் இதை எடுத்துக்கொள்வது என்று எனக்கு உண்மை புரியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக சட்டமன்றத்திலே தன்னுடைய வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அரசாங்கத்தை பார்த்து கேட்கிற கேள்வி தகுதி இல்லை என்றால் முதலமைச்சரை பார்த்து கேட்பதற்கு யார்தான் தகுதி இருக்கிறார் அப்பொழுது? ஆக இந்த அரசாங்கம் சட்டப்படி நடத்தக்கூடிய அரசாங்கமா அல்லது ரூல் ஆஃப் லா நடந்து கொண்டிருக்கிறதா என்று நாம் கேள்விக்குறியாக தான் இது பார்க்க வேண்டும். அதாவது அந்த கேள்வியை எழுப்பிய நபர் சட்டமன்றத்திலேயே அந்த குற்றத்தை செய்தவர், சட்டமன்றத்திலேயே இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரை தாக்கி அதற்குரிய தண்டனை சட்டமன்றத்தால் தரப்பட்டு அந்த தண்டனை உயர்நீதிமன்றத்தாலும் உச்ச நீதிமன்றத்தாலும் உறுதி செய்யப்பட்டு அவர் குற்றம் செய்தவர் என்பதற்குரிய தண்டனையை ஏற்றிருப்பவர். அப்படிப்பட்டவர் இந்த நாட்டில் குற்றம் நடக்கிறது என்று சொல்லுவதைத்தான் முதலமைச்சர் விமர்சித்தாரே ஒழிய அவர் எழுப்பிய கேள்விக்கு உரிய பதிலை அவர் சார்ந்த கட்சியில் இருந்தவர்கள் பொறுப்பானவர்கள் செய்த குற்றங்களை பட்டியலிட்டு காட்டினார். அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எத்தனை இந்த கடந்த ஆட்சியில் நடந்த குற்றங்கள், இந்த ஆட்சியில் நடந்த குற்றங்கள், அதற்கு எடுத்த நடவடிக்கைகள், கண்டுபிடிக்கப்பட்ட குற்றவாளிகள் அத்தனையும் பட்டியலிட்டு காட்டி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவ்வளவு குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது, அந்த குற்றங்களுக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, எல்லா செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். ஆக முதலமைச்சர் தன்னுடைய கடமையை நிறைவாக செய்திருக்கிறார். ஆனால் இதை அரசியல் காரணங்களுக்காக இந்த குற்றங்களுக்கு ஒரு வகையில் உத்வேகத்தை தரக்கூடியவர்களே பேசுகின்ற பொழுது அதை மறுத்திருக்கிறார். நண்பர் சொல்வது முற்றிலும் தவறு. சட்டமன்றத்தில் அவருடைய தலைவர் என்ன செய்கிறாரோ அவர் முதலமைச்சர் என்ன சொல்லுகிறாரோ அதே போன்ற வடிவத்தில் தான் இவருடைய பதில் இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன தவறு செய்தார்? சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதி உள்ளே, சட்டமன்றத்துக்குள்ளே
அவங்க கேள்வி எழுப்புறாங்க அல்லது கருத்து மாச்சரியங்கள் ஏற்படுகிறது. அதற்கான கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவிலேஜ் அதன் அடிப்படையில் அவர்கள் வாதிட செய்கிறார்கள். அதே போன்று சபாநாயகர் அவர்களை அவர்களை இடைநீக்கம் செய்வதோ அல்லது கூட்டத்தொடர் முழுவதும் வரக்கூடாது என்று உத்தரவு பிறப்பதோ அது உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றத்துக்கு செல்வது என்பது சட்ட ரீதியான ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு முதலமைச்சர் நீங்கள் கேட்பதற்கே தகுதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு அது மட்டும் சொன்னால் பரவாயில்லை. மாண்புமிகு முதலமைச்சருடைய பேச்சிலே பார்த்தீர்கள் சொன்னால் கிட்டத்தட்ட 12 குற்றச்சாட்டுகளை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மேல் வைக்கிறார்கள். அந்த டிஎம்டிகே பார்ட்டி மேல் என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த கட்சிக்காரர்கள் என்ன செய்தார்கள், அந்த கட்சி தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்க போது பத்திரிகையாளர் நடந்து கொண்ட விதங்கள், அந்த காவல்துறைகள் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், இதையெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு அவையை திசை திருப்புவதற்கு இன்றைக்கு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய சட்டமன்ற இன்றைக்கு சகோதரி அவர்கள் இருக்கிறார்கள். சகோதரிகள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இவர்கள் தங்களுடைய உரிமைகளையும் பேச்சு உரிமைகளையும் மக்கள் பிரச்சனையும் பேசுவதற்கு எத்தகைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது என்பதை சகோதரி அவர்களே சொல்லுவார்கள். அதாவது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எப்படி பேச வேண்டும், சபாநாயகர் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அருகதை நிச்சயமாக திமுகவுக்கு இல்லை. அதாவது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசக்கூடிய மரபு திமுகவுக்கு இருக்கிறதா அதிமுக மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களால் வாக்கு பெறப்பட்ட சட்டமன்றத்திற்கு வர பயப்படுகின்றவர்கள், சட்டமன்றத்தில் பேசியதை வீதியில் பேசிக் கொண்டு போர் விளையாட்டாக எழுதி கொண்டு போவர், அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு போவது இதை பற்றி பேசக்கூடாது. சட்டமன்றத்தில் பேசுவதற்கு பயப்படுகிறவர்கள், சட்டமன்றத்துக்கு பேசுவதற்கு பயப்படுவவர்கள் நாங்கள் சட்டமன்றத்துக்கு உங்களை கேள்வி கேட்கிறோம். உங்களை கேள்வி கேட்கிற போது அவற்றை பதில் சொல்வதற்கு உங்களுக்கு தம்பில்லை. உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்வதற்கு புள்ளிவிவரத்தோடு சொல்வதற்கு இல்லை என்று மறுப்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லை. அந்த காரணத்தினால் தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் சட்டமன்றத்துக்கு வருவதற்கு வக்கில்லாதவர் இன்றைக்கு திமுகவுடைய தலைவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் வருவதற்கு என்ன தடை? சட்டமன்றத்தில் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டீர்கள் என்ற காரணத்தால் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் சென்று நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். அதற்காக நாங்கள் இந்த விவாதம் நிச்சயமாக இது மருவி போகிற விவாதம். குற்ற நடவடிக்கைகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய புள்ளி விவரம், சகோதரி அவர்கள் சொன்னார்கள் புள்ளி விவரம் தவறாக இருக்கலாம் சரியாக இருக்கலாம் என்று. நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய உரையில சொல்லுகிறார், கடந்த 2013ஆம் ஆண்டு பாலியல் கொடுமைகள் 313 மட்டும்தான் தாக்கலாகி இருக்க சொன்னால், பெண் கொடுமைகள் என்று சொல்லுகிற போது பெண்களுக்கு எதிரானது எத்தகைய கொடுமைகள், எப்பேற்பட்ட கொடுமைகள் என்பதை விளக்க வேண்டும் என்று அவர் விவரித்தார்கள். இங்கே பாலியல் கொடுமைகள் பொறுத்தவரைக்கும் 313 என்று அம்மையார் சொல்லியிருக்கிறார். ஆனால் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பியூரோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் 2013 பொறுத்தவரை 923 ரேப் கேசஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. ஆக ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் சட்டமன்றத்திலே தவறான கருத்துக்களை தருகிறார், தவறான புள்ளிவிவரத்தை. இது தவறா சரியா என்று விவாதிக்கிறதுக்கு சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறதா, வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா என்பதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சருடைய உரை என்பது நிறைவு உரை. அதற்கு முன்னால் ஒவ்வொரு கட்சியினுடைய சார்பிலும் பேசுவதற்குரிய நேரம் ஒதுக்கப்படுகிறது. அவர்கள் பேசியதற்கு பிறகு இறுதியாக முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவர்கள் எடுப்பிய முதலமைச்சர் நிறைவு உரை ஆற்றுகிறார். அதற்கு முன்பு ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளோ அல்லது கட்சியினுடைய தலைவரோ பேசுகிறார்கள். அந்த பேசுவதற்குரிய குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் நிறைவாக பதில் சொல்லுகிறார். அப்படி பதில் சொல்லுகின்ற பொழுது அந்த பதிலே தவறு என்று சொல்லி இவர்கள் கற்பனையாக பேசுவது என்பது இது சட்டமன்றத்தை அவர்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறதே தவிர இன்றைக்கு நான் நேரடியாக கேட்கிறேன். இன்றைக்கு திமுக 22 சட்டமன்ற உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 23வது சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஏன் சட்டமன்றத்தில் பேசியிருக்க கூடாது? இன்றைக்கு இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேசுவதற்கு அவருக்கு விருப்பம் இருந்தால் அவர் ஏன் வீதியில் நின்று பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டாமா? இதே ஒரு சூழ்நிலை திமுக ஆட்சியில் வந்தது. 60 சட்டமன்ற உறுப்பினர் நீக்கப்பட்டார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனித்தனியாக போய் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அந்த தைரியம் ஏன் இன்றைக்கு வரவில்லை? சட்டமன்றத்துக்கு தலைவர் அவர்கள் வருகிறாரா வரவில்லையா என்பதை கூற்றை அடிப்படையில் ஆதாரத்தோடு இவர்கள் வாதிட தயாராண்டா இன்றைக்கு நான் வாதிட தயாராக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூத்த தலைவர், இந்த நாட்டை 5 முறை ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு முதுபெரும் தலைவர், இந்திய அரசியல் துணை கண்டத்தில் இன்றைக்கு பழம்பெரும் தலைவர். அவர்கள் சட்டமன்றத்துக்கு வருவதற்கான சூழல் அங்கு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த சட்டமன்றம்,
அந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த ஒரு கலைஞர் வருவதற்குரிய அந்த வசதிகள் மட்டுமல்ல, ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த விவாதம் அதோட இல்ல, மற்றவர்கள் பேச வேண்டும். பாலபாரதி, திமுக ஆட்சியின் இறுதியில் 2010 வரதட்சணை கொலைகள் 165, 2013 இந்த ஆட்சியில் அது 118 குறைந்திருக்கிறது. அதே மாதிரி பாலியல் கொடுமைகள் தொடர்பான வழக்கு 2010 638 இருந்தது. இப்போது 2013 அது 313 குறைந்திருக்கிறது. பாதிக்கு மேலாக குறைந்திருக்கிறது, 51% குறைந்திருக்கிறது முதலமைச்சர் சொல்றாரு. அந்த புள்ளி உரம் சரிதானே? வழக்குகள் அதாவது குற்றம் குறைந்திருக்கிறது அப்படின்றதுக்கான ஆதாரத்தை அவர் சொல்லும் போது அது தவறுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதாவது திமுக ஆட்சியில அவங்களும் ஒரு புள்ளி உரம் கொடுத்தாங்க. அப்ப நல்லவேளை புதிய தலைமுறையில அப்ப இந்த நிகழ்ச்சி நடக்கல. அதிமுகவும் சிபிஎம்மும் சேர்ந்து நீங்க கொடுத்திருக்க புள்ளி உரம் சரியில்லை, குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு நாங்க சொன்னோம். இப்ப அதிமுக ஆளும் அரசாங்கமா இருக்கு, திமுக பக்கத்துல இருக்கிறாங்க. இப்படி காட்சிகள் தான் மாறி இருக்கே தவிர வரதட்சணை குற்றங்களும் மற்ற சமூகம் சார்ந்த குற்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கூடுகிற பொழுது ஒவ்வொரு விதமான இது ஒரு நுகர்வு கலாச்சாரம் இன்னைக்கு நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. உலக அளவுக்கு இந்தியா நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களில் வரதட்சணை கொடுக்க கூடாது சட்டம் இருக்கு, அது ஒரு குற்றம்னு பாக்குறோம். ஆனா அது கலாச்சாரத்துல ஒன்னா இருக்கு. நீங்க புராணங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடு கொடுத்தாங்க, யானை கொடுத்தாங்க, குதிரை கொடுத்தாங்கன்னு மகாபாரத ராமாயணம் வரதட்சணை வழக்கு திமுக ஆட்சியிலையும் குறையல. அன்னைக்கு இருந்த அளவு மட்டும் அப்படி இருந்தது, இன்னைக்கு அதிமுக ஆட்சியில அது கூடி இருக்கு. ஆகவே இது திமுக அதிமுகவாக ஒப்பிடக்கூடாது. ரெண்டு கட்சிகளும் ஆட்சியில இருக்கிறப்போ நடக்கிற சம்பவங்கள் எண்ணிக்கை, அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடைமுறையில் சட்டங்கள் எப்படி இருக்குன்னு கவனிக்கணும், பரிசீலிக்கணும். அது ரெண்டையும் செய்வது இல்ல. திமுக ஆட்சியிலையும் செஞ்சது இல்ல, அதிமுக ஆட்சியிலையும் செஞ்சதில்லை. அதனுடைய பலன் தான் அப்பையும் புள்ளி உரத்தை சொல்லி எங்க ஆட்சியில குற்றம் குறையுதுன்னாங்க, அதிமுக எதிர்த்தாங்க. இப்ப அதிமுக எங்க ஆட்சியில குறையுதுங்கிறாங்க, திமுக எதுக்குறாங்க. நாங்க சிபிஎம் சார்பா சொல்றோம், புள்ளி உரத்துக்குள்ள போக வேண்டாம். நடக்கிற சம்பவங்கள் வரதட்சணை என்பது 2 லட்சம், ஒரு பவுன் நகை இன்னைக்கு 25,000 ரூபாய். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் ஒரு 5 பவுன் வாங்கி ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப தமிழக அதிமுக அரசாங்கமே படித்த பெண்களுக்கு எதுக்காக திருமண உதவித்தொகை கொடுக்கறாங்க? அதுதான் வரதட்சணைக்கு போகுது. ஆகவே கல்வியை ஒரு பக்கம் ஊக்கப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டாலும் அது இன்னொரு பக்கம் வரதட்சணையா தான் போகுது. ஆகவே எல்லா மாவட்டங்களையும் வரதட்சணை என்பது ஊரறிந்த ரகசியமாக போலீஸ் அதிகாரி வீட்டிலேயே வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் நடக்குதா? ஆகவே இதெல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கு. ஆகவே இது குற்றங்கள் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம பார்க்க முடியாது. தீவிரத்தன்மையோட முதலமைச்சர் சொல்றது வரதட்சணை புகார்கள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் அதற்கு காரணம் 2010 2013 வரதட்சணை வழக்குகள் அதிகமாக காரணம் மக்கள் நம்பி காவல் நிலையத்துக்கு புகார் சொல்றாங்க. கடந்த ஆட்சியில அந்த புகார்களை வழக்கு பதிவு செய்யாம முடிச்சு வச்சு அமைச்சிட்டாங்க. மக்கள் நம்பி இங்க செய்யறாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க, நம்பி வராங்க, அதனால அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல வேற வழியே இல்லாம புகார் கொடுக்கறோம். அத சாதாரண மக்கள் மத்தியில காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்கணும், இதை தடுக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு. அது மறுக்கவே முடியாது. காவல் நிலையத்துக்கு போய் இது எப்படியாவது இந்த குற்றத்தை தடுக்கணும், நமக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு உதவி வேணுங்கிற உணர்வு வந்திருக்கு. ஆனா அது பெரிய நம்பிக்கையில போய் போனவங்க எல்லாம் நமக்கு அவங்க என்ன எதிர்பார்ப்போடு போனாங்களோ அந்த மாதிரி நடந்து முடிஞ்சதாங்கிற ஆய்வோ பரிசீலனையோ கிடையாது. ஆனா காவல் நிலையத்துக்கு போறாங்க, அந்த புகார்கள்ங்கிறது வாங்கப்படுகிறது, என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுங்கிறதுலதான் பிரச்சனை இருக்கு. புள்ளி விவரங்கள் பற்றி நீங்க சொன்னீங்க. புள்ளி விவரம் எந்த ஆட்சியில் யார் இருந்தாலும் தங்களுக்கு சாதகமானதை தங்கள் வாதத்தை மெய்ப்பிக்கிறதுக்கு துணை கலைப்பார்கள். சில வேளையில் அது திசை திருப்பக்கூடிய ஒன்றாகவும் கூட அமைந்து விடுகிறது. ஆனா இந்த புள்ளி விவரங்களுக்கு அப்பால் பாலியல் வழக்குகள் அப்படின்னு வர்றப்ப பாதியாக குறைந்திருக்கிறது. தமிழ்நாடு தான் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஏற்ற மாநிலமாக இருக்கிறது முதலமைச்சர் சொல்றாங்க. இது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த கூற்றை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது என்சிஆர்பி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 2013 ஜூலை வரை உள்ள ரிப்போர்ட், 2014 ஜூலைக்கு உண்டான ரிப்போர்ட் ஆகஸ்ட்ல தான் வெளியிடுவாங்க. அதனால 2013 ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 3 வல்லுறவு நடக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் நடக்குது. இது சரியான குற்றம் குறைந்ததற்கான ஒரு அடையாளம்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம பார்க்கணும். முதலமைச்சர் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 3 வல்லுறவு அப்படிங்கிறது குற்றமா குற்றம் இல்லையா, அதிக அளவு குற்றமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது,
ஹியூமன் டிராஃபிக்கிங்னு நம்ம பார்த்தோம்னா பெண்கள் கடத்தல் இந்தியாவிலேயே அதிகமாக நடப்பது ஹியூமன் டிராஃபிக்கிங். தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. அது பெண்களுக்கு எதிரான குற்றம் இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு அங்கே கேள்விக்குறியா இல்லையா? வல்லுறவுங்கிற குற்றத்தில் நம்ம குறைஞ்சிருக்கோம். நம்ம முதலமைச்சர் இது கொடுக்குறாங்க, புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங்ல பெண்கள் கடத்தல்ல, குழந்தைகள் கடத்தல்ல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. அப்ப அந்த புள்ளி விவரத்துக்கு என்ன பதில்? இல்ல, கற்பழிப்பு சம்பவங்கள்னு வரும்போது முதலமைச்சர் சொல்லியிருக்கிற ஒரு கருத்துக்கு ரொம்ப கவனிக்கத்தக்கது. ஒரு பெண் ஆணுடன் ஓடிவிட்டாலோ அல்லது ஒரு ஆண் திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு பின்னர் ஏமாற்றி விட்டதாக கொடுக்கப்படும் புகார்கள் கூட கற்பழிப்பு வழக்குகள் தான் சொல்றாங்க. கடந்த ஆண்டுல 923 வழக்குகள் கற்பழிப்பு வழக்குகள் அப்படின்ற பிரிவுல தாக்கலாகி இருக்கிறது. இதுல 425 வழக்குகள் இருபாலாரும் விருப்பப்பட்டு பழகிவிட்டு அவர்களுடைய உறவு வெளிச்சத்துக்கு வந்த போதோ அல்லது சில காரணங்களால் பிரிய நேரிட்ட போதோ தாங்கள் கற்பழிக்கப்பட்டதாக கூறி இந்த மாதிரி புகாரை கொடுத்துடுறாங்க. இதுல உண்மையான புகார் அப்படின்றது வெறும் 332 தான். இது வந்து மிகைப்படுத்தி சொல்றதும் அது தப்பான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதும் இதுல இருக்குன்ற ஒரு விளக்கத்தை தர்றாங்க. இந்த விளக்கம் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு பொருந்தும். ஏன்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இங்க நம்ம சமூகம், தமிழ் சமூகம் எப்படி பாக்குது அப்படிங்கறத வச்சுதான் அது கிரைம் இல்லையான்னு நம்ம பார்க்கணும். செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பிஃபோர் மேரேஜ் ஒரு 2 பேர் கான்சென்சுவலாவே பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சு பழகுறாங்க, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. அவன் அந்த இதை பிரீச் பண்ணும்போது அது குற்றமாகத்தான் பார்க்கப்படும். அது வல்லுறவாகத்தான், ஒரு ரேப்பாகத்தான் அந்த இடத்துல அது அந்த பெண் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ண அதை அப்படித்தான் பார்க்கணும். ஏன்னா பிட்ரையல் நடந்திருக்கு, அங்க பிரீச் ஆஃப் இது நடந்திருக்கு. அப்ப அந்த குற்றத்தை அப்படித்தான் பார்க்க முடியும். அது வந்து கோர்ட்டுக்கு போய் விசாரிச்சு யார் மேல தவறுங்கிறது அதுக்கப்புறம். ஆனா இது ரேப்பே இல்ல, அது குற்றமே இல்ல, 2 பேரும் சேர்ந்துதான் பழகுனாங்கன்னு சொல்றது என்ன மாதிரி? நம்ம சமூகத்தை வச்சுதான் அந்த இடத்துல ஒரு குற்றம் இல்லையாங்கிறது நம்ம பார்வை இருக்கு. நம்ம சமூகத்தை பொறுத்தளவுல ப்ரீமேரிட்டல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது குற்றமாக பார்க்கப்படுகிறதுங்கிற நிதர்சனத்தை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா இதுவும் குற்றம் தான். இல்ல, வர்மா கமிஷன் இதுல கூட அவங்க அவசர சட்டம் கொண்டு வரப்போ கூட கணவன் மனைவியாகவே இருந்தாலும் மனைவியின் விருப்பம் இல்லாமல் உறவு நடந்தால் அது குற்றமா கருதப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்திருக்க அவசர சட்டத்துல நீதிமன்றம் கூட சுட்டி கிடையாது. இன்னைக்கு வர மேரிட்டல் ரேப் குற்றம் கிடையாது. ஆனா நடைமுறையில மேடம் சொல்றதுதான். ஆகவே வந்து முதலமைச்சர் சொன்ன அந்த அடிப்படையில வந்து ஒரு 2 பேரும் விரும்பி உறவு வைத்துக் கொண்டாலும் கூட அந்த பெண் அங்க ஏதோ ஒரு தனக்கு எதிரான ஒரு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு புரிந்து புகார் கொடுக்கிற பொழுது அது பாலியல் குற்றமாக தான் கருதப்படணும். ஏற்கனவே நீதிமன்றமும் சுட்டிக்காட்டி இருக்கு. முதலமைச்சர் சொன்னதுல அதாவது அவங்க அந்த உடலுறவு வைத்துக் கொள்ள சொல்ல சமூகத்தோட வைத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் இவங்க கல்யாணம் பண்ணிக்க மறுக்க சொல்லல, அதை வந்து கற்பழிப்புன்னு சொல்றாங்க. அதுதான் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினது. அந்த வழக்கில் கற்பழிப்புன்ற பிரிவுல வராது. உண்மையான பாலியல் வல்லுறவுன்ற வழக்குல சம்மதத்தோட நடந்த உறவு. ஆனால் அது அவங்களுக்கு இடையில ஒரு பிளவு வந்த உடனே அல்லது அவங்களுடைய விருப்பம் நிறைவேறாத சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை வந்து குற்றச்சாட்டா கற்பழிப்புன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து முதலமைச்சர் சுட்டிக்காட்டி. இந்த இடத்துல நான் ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புரிய சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற பொழுது 2 அரசுகளும் வந்து குற்ற நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்தாங்கன்றதை அது சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம். ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கமும் அவர்கள் மீது பழி சுமத்துவதை காட்டிலும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்று செய்ய வேண்டியது அது உண்மையிலே பார்க்கக்கூடிய ஒன்றுதான். இந்த இடத்தில் நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு முதலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஈவ் டீசிங் என்று வருகிற பொழுது சரிகாஷா என்கிற ஒரு மாணவி, எத்ராஜி கல்லூரி மாணவி உயிர் பலி கொடுக்கப்பட்டது. அந்த இறந்தார்கள். உடனடியே அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழ்நாடு ப்ரொவிஷன் ஆஃப் ஈவ் டீசிங் ஆக்ட் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஆக ஒரு அரசாங்கம் என்பது எப்போதெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் வருகிறதோ அவற்றுக்கு சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாவோ அல்லது சட்டங்களை கடுமையாக்குவதன் மூலமாக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் குற்றங்களை தடுக்க முடியும். ஒன்று மட்டும் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, என்னுடைய நண்பர்கள் கேட்டுக்கொள்வது, கடந்த 2013 ஜனவரி 2ஆம் தேதி அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது, டெல்லியில ஒரு ரேப் நடந்து பாருங்க, அந்த சம்பவத்தை வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 13 பாயிண்ட் சொல்றாங்க. அவங்க பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு 13 பாயிண்ட் சொல்றாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கோர்ட் வைக்கணும், குண்டாஸ் ஆக்ட்ல அமெண்ட்மென்ட் இன்றைக்கும் சொல்லிருக்காங்க. ஒன்று சொல்லிக்கிறேன் ஐயா, ஒன்று சொல்லிக்கிறேன். டாப் போலீஸ் அபிஷியல்ஸ் தான் இதை வந்து இன்ட்ராகிரேட் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெமிக்கல் காஸ்ட்ராக்ஷன் அந்த அளவுக்கு கெமிக்கல் காஸ்ட்ராக்ஷன் கொண்டு போகிற அளவுக்கு இவர்கள் இத்தகைய 13 திட்டங்களை சொல்லியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர்கள் 2013 சொல்லவர்கள் இதுவரை தமிழ்நாட்டில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு என்பதை இவரால் விளக்கி சொல்ல முடியுமா? சரி, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அதெல்லாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும்.
திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக செய்ய வேண்டிய சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பு